எந்த ஐசியூ போனாலும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 நோய் தான், 5 பேஷண்ட் தான் இருப்பாங்க. யார் யார் தெரியுமா? காலையில் ஆறாத பொண்ணு, கால் விரல் வெட்டி எடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இருதய மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா கண்ணுக்குரோட கண் ஆப்ரேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பக்கவாதம், இன்னொன்று கிட்னி டயாலிசிஸ். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 5 நோய்க்குமே முக்கியமானது ஒரே ஒரு காரணம் தான். 2 காரணம் கூட வச்சுக்கிடலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் ப்ரெஷரும் தான். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சுகர் ப்ரெஷர் எதனால வருதுன்னு கேட்டாங்க, எனக்கு யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். சுகர் ப்ரெஷர் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? சுகரும் ப்ரெஷரும் வருது. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான். உடல் உழைப்பு அடுத்தது நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? கடைசி ட்ரீட்மெண்ட் தான் மாத்திரையும் இன்சுலினும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். அதான் சொல்ல வந்தேன். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண இல்லைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி ஆகாது. இது சரியாகலைன்னு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பாயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பாதிப்பாயிட்டு. இதுக்கு காரணம் என்னப்போ? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணால் மட்டும்தான் மாத்திரையை நிறுத்தவும் முடியும், அட்லீஸ்ட் குறைக்காவது முடியும். பேலன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால, நடைபயிற்சி மட்டும் பண்ணி இன்சுலின் நிறுத்த முடியாது, எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, நடைபயிற்சி மட்டும் பண்ணி. அதே மாதிரி தான் மாத்திரை இன்சுலினை மட்டும் போடுறதுனால இது வரைக்கும் யாருக்கும் எந்த நோயுமே சரியானதே கிடையாது, மட்டும் பண்ணதுனால. ஏன் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சூப்பராக சரியாகும். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். புரிஞ்சுதா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் ஷேர் பண்ண சொன்னேன். ஷேர் பண்ணுங்கள். ஓகே.